ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதை மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி டாபிக் போயிடுவோம். ஓகே, ஸோ ரீகால் ஃப்ரம் த லாஸ்ட் கிளாஸ். ஸோ இம்பார்ட்டண்டாக நேற்று என்ன பார்த்தோன்னாக்கா சில டெஃபினிஷன் பார்த்தோம். என்னென்ன டெஃபினிஷன் பார்த்தோன்னா க்ளோஸ்டு செட்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் ஆஃப் த செட்டு, இன்டீரியர் ஆஃப் ஏ அண்ட் தென் க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு செட் எப்போ க்ளோஸ்டு செட் சொல்றோம்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை க்ளோஸ்டு செட் சொல்றோம். ஓகே, ஸோ சில பேர் மியூட் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே 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 க்ளோஸ்டு செட்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த செட்டு க்ளோஸ்டு செட்டு சொல்கிறோம். இன்டீரியர் ஆஃப் ஏனா என்னன்னு சொல்கிறோம்னாக்கா இஸ் அ யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டைன் ஏல இருக்கிற எல்லா ஓப்பன் செட் யூவையும் யூனியன் பண்ணுறதா என்னது இன்டீரியர். ஸோ க்ளோஷர் ஆஃப் ஏன்றது ஏ கண்டைன் பண்ணி இருக்கிற ஆல் க்ளோஸ்ட் செட்னுடைய இன்டர்செக்ஷன் தான் க்ளோஷர் ஆஃப் ஏ. ஸோ க்ளோஷர் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட் கண்டைன்ஸ் ஏ. இன்டீரியர் ஆஃப் ஏன்றது யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டைன்ட் இன் ஏ. ஓகே, அதுதான் வந்து டெஃபினிஷன். இதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிமிட், இதில் ஒரு பாயிண்ட் வந்து இது வந்து க்ளோஷர் ஆஃப் ஏவை எப்படி டினோட் பண்ணுறாக்கா ஏ பார்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து இன்டிஏ. ஸோ இப்படி டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்குள்ள ரிலேஷன் என்னன்னாக்கா அந்த ரிலேஷன் பார்த்தோம். இன்டீரியர் ஆஃப் ஏ is always a subset of A and interior of A is a open set and A is a subset of closure of A and A bar is also is a closed set. So இந்த வந்து open set always and then the closure of the set always closed set. Therefore A is lies between interior of A and then closure of A. Sometimes வந்து the interior of A வந்து A பவரில் வந்து அந்த 0 நாட் போகிறோம். ஸோ A power 0. ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்டீரியர் வந்து இப்படி டினோட் பண்ணுவாங்க. இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபோர்த் கான்செப்ட் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட். ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ், ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து ஏக்கு லிமிட் பாயிண்ட் எப்போ சொல்லணும்னாக்கா இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் ஆர் நெய்பர்ஹுட் கண்டைனிங் எக்ஸ், எக்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் எனி ஓப்பன் செட் மேபி வி கால் யூ கண்டெய்னிங் எக்ஸ், த யூ இன்டர்செக்ஷன் ஏ கண்டைன்ஸ் இஸ் நான் எம்டி. அது இல்லாமல் அந்த இன்டர்செக்ஷன் வந்து கண்டைன்ஸ் அதர் தென் எக்ஸ், எக்ஸை தவிர்த்து சில பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தனா அந்த பாயிண்ட்டை வந்து லிமிட் பாயிண்ட் சொல்கிறோம். ஓகே, அப்புறம் இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் எப்படி டினோட் பண்ணாக்கா ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் என்ன டினோட் பண்ணுறோம்? செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ், set of all limit points of A. ஓகே, ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஏ இந்த ஏ டேஷுக்கும் க்ளோஷர் ஆஃப் த செட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அந்த என்ன ஐடென்டிட்டினா ஏ க்ளோஷர் இஸ் நத்திங் பட் ஏ யூனியன் ஏ டேஷ். ஸோ இந்த ரிலேஷன் தியரமாக நம்ம ஸ்டேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு இதனுடைய கராலரி என்ன பார்த்தோன்னாக்கா ஒரு செட்டு க்ளோஸ்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டைன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் தான் வந்து க்ளோஸ் செட்டுன்னு கராலரியாக பார்த்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய கராலரி. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாக்கா ஆஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஆஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டி சம்திங் பார்ப்போம். ஸோ டுடே என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னாக்கா ஆஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸ் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து எப்போ ஆஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம்னாக்கா இஃப் யூ டேக் எனி 2 பாயிண்ட்ஸ், அதாவது இன்னும் நம்ம பிக்சர் மாதிரி சிம்பிளாக போட்டோம்னாக்கா இது வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸு, அதில் எந்த 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எக்ஸ் ஒய்னு கொடுத்தீங்கன்னா we can find a open set containing x and then we can find another open set containing y. In the intersection should be empty. That is we can find a distinct open sets containing x and then containing y. இது யூன்னு வச்சுக்கோம், இது வின்னு வச்சுக்கோம். ஸோ அது இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக அதை எழுதிக்கும்.
ஸோ ஹாஸ்டா ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றது டெஃபினிஷன். ஸோ a topological space, a TS topological space X is called Hausdorff space if you take any 2 points. So if every pair or each pair x1 comma x2 of distinct points, ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னாக்கா கமா there exist neighborhoods. அது நெய்பர்ஹுட் வந்து ஷார்ட்டாக வந்து NBHன்னு வச்சுக்கோங்க. neighborhoods U1 and U2 of the point x1 and x2. அதாவது x1 நெய்பர்ஹுட் U1, x2 நெய்பர்ஹுட் வந்து U2 respectively. They are distinct. Designed. நம்ம செட்டை சொல்லும்போது டிசைன்ட். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த U1 intersection U2 should be empty. அது இல்லாமல் இந்த x1 வந்து எங்கே இருக்கணும், U1ல இருக்கணும். அந்த x2 வந்து U2ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி if we take any two distinct points, we can find a disjoint open set contain those points is said to be Hausdorff space. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்குமே. இப்போ if you take a real number ஆர்ல வந்து அது டோபாலஜி, இப்போ வந்து டோபாலஜியில் முக்கியம், எந்த டோபாலஜியை பொறுத்து நம்ம அந்த ஓப்பன் செட் எடுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து யூஷுவல் டோபாலஜிலாம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் Hausdorff ஸ்பேஸ். இஃப் யூ டேக் அவர் ஸ்பேஸ் x6 ரியல், அந்த டோபாலஜி வந்து யூஷுவல் டோபாலஜி எடுத்துக்கும். இங்கே யூஷுவல் டோபாலஜிலாம் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஆர் ஓப்பன் செட். இது வந்து இப்போ Hausdorff ஸ்பேஸ்ன்னு செக் பண்ணோம். அப்படின்னா இஃப் யூ டேக் any 2 points, இப்போ ஏபின்னு 2 பாயிண்ட் எடுக்க போகிறோம் வித் கண்டிஷன் தட் ஏ நாட் ஈக்குவல் டு பி. 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தா கேன் வி ஃபைண்ட் அ 2 டிஸ்டிங்க்ட் ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா இங்கே ஓப்பன் செட் எல்லாமே ஓப்பன் இன்டர்வல். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க ரியல் லைன். இதில் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறோம், ஏன்னு ஒரு பாயிண்ட், பி, ஏன்னா டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அது ரெண்டுமே வேறு இடத்துல தான் இருக்கும் போது. ஸோ இப்போ இது ஏ, இது பின்னு வச்சிங்கன்னா, இப்போ ஏவை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி நம்மளால ஒரு ஓப்பன் இன்டர்வலையும் பிஏ கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல்ஸும் கண்டுபிடிக்கணும். அது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கிற மாதிரி. ஸோ வி கேன் ஈஸிலி ஃபைண்ட். இப்போ ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் எடுங்க. ஏக்கும் பிக்கு மிட் பாயிண்ட் இது a+b/2ன்னு வச்சிங்கன்னா, அதை விட கம்மியாக ஒரு ரேடியஸ் வச்சு இப்படி ஒரு வரைங்க. இது ஒரு ஓப்பன் இன்டர்வல். இன்னொரு ஓப்பன் இன்டர்வல் அதே ரேடியஸ் வச்சு இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஆகிடும். அப்போ இதான் நம்மளுக்கு தேவையான ஓப்பன் செட் U கண்டைனிங் ஏ, இந்த ஓப்பன் செட் கண்டைனிங் பி. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டி. Therefore, if we take any 2 points, we can always find 2 disjoint open intervals containing those points. Therefore, இது எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நடக்கும். Therefore, R with usual topology is a Hausdorff space. இது வந்து Hausdorff space. Hausdorff space இல்லாமல் நம்மளால செட் இருக்குமா, டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்க முடியும்னா இருக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். ஸோ இஃப் யூ டேக் அதே ஆர்னு எடுத்துக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். இது செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து Hausdorff ஸ்பேஸ் இல்லாமல் தரப்போகிறோம். ஸோ அகைன் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் லைன். ஆனால் இங்கே டோபாலஜி என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, இஃப் யூ டேக் கோஃபைனைட் டோபாலஜி, அப்படின்னா இங்கே ஓப்பன் செட்லாம் யாரு, அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அது ஓப்பன் செட். ஓகே, இப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஏ கமா பின்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம், 2 பாயிண்ட் ஆரில். இப்போ வித் கண்டிஷன் தட் ஏ நாட் ஈக்குவல் டு பி, 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்மளால 2 ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியுமா சச் தட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டா இருக்கும். அதான் ஓப்பன் செட்னா காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட் இருக்கும். அந்த ஓப்பன் செட்ல ஏ இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டும் பி இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கிற மாதிரி. இப்போ இங்க ஓப்பன் செட்லாம் யாருன்னா அந்த செட்டை காம்ப்ளிமெண்ட் எடுத்தா ஃபைனைட் வரணும். இப்போ இஃப் யூ டேக் அவர் ஓப்பன் செட் யூவை வந்து ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் பின்னு எடுக்கிறேன்.
இப்போ என்னுடைய இப்போ யூ காம்ப்ளிமெண்ட் யாருன்னு பார்த்தா ஜஸ்ட் சிங்கிள்டன் பி தான். சிங்கிள்டன் பி வந்து இது வந்து ஃபைனைட் செட், அதனால யூ வந்து ஓப்பன். இப்போ இந்த யூல ஏ இருக்கா? இருக்கு. ஏன்னாக்கா நம்ம பியை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஏவை ரிமூவ் பண்ணல. ஸோ கண்டிப்பா வந்து இந்த பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி வின்னு ஒன்று என்ன எடுக்கலாம்னாக்கா ஆர்ல இருந்து ஏவை மட்டும் ரிமூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அகைன் வி இஸ் ஓப்பன் செட், அதுக்குள்ள பியும் இருக்கு. இப்போ இது வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ் இல்லைன்னா we cannot find any open set containing A containing B, the intersection should be empty. சப்போஸ் இருக்குன்னா இப்போ இப்போ வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா? நீங்க இதை எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ ஏ இருக்கிற மாதிரி ஓப்பன் செட், பி இருக்கிற ஓப்பன் செட் எடுத்து, ஆனால் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக ரியல் லைன்ஸ் தான். இங்கே ஒரு பாயிண்ட் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஏ மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதை தவிர்த்து நிறைய பாயிண்ட்ஸ் காமனாக இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ ஃபைனைட் டோபாலஜி, கோஃபைனைட் டோபாலஜியை பொறுத்து ஆர் வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ் கிடையாது. இல்ல எனக்கு வந்து டீடைல்டா இப்போ வந்து ஏவை கண்டெயின் பண்ணி இருக்க மாதிரி ஏதோ ஓப்பன் செட்னா அப்போ கண்டிப்பா அது ஏ இருக்கணும், ஆனால் காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டா இருக்கணும். ஸோ அப்போ இன்னும் ஜென்ரலா கூட நீங்க இப்படி எடுத்துங்களேன். ஸோ யூ ஈக்குவல் டு அந்த ஓப்பன் செட் எந்த ஃபார்மேட் இருக்குன்னா ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபைனைட் செட். அது ஃபைனைட் செட் இப்போதைக்கு நம்ம வேணா x1 x2 எக்ஸெட்ரா சம் xn வச்சுக்கோங்க. ஏன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டா இருக்கும், அதான் ஓப்பன் செட். அது x1 x2 எக்ஸெட்ரா எக்ஸம் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும், அது வந்து ஓப்பன் செட். இதுல எந்த எக்ஸைஸுமே ஏவா இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஏ வந்து யூல இருக்கணும். அதனால இந்த எக்ஸைஸ்லாம் வந்து இந்த எக்ஸைஸ் சம்திங் பியா இருக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை. ஆனா இன்க்ளூட் பியும் இருக்கக்கூடாதுன்றதால கண்டிப்பா பியும் இது சேர்த்துக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஓப்பன் செட் வேணும், அதுல வந்து ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால பியும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வின்ற அனதர் ஓப்பன் செட் என்னன்னா ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் செட். அந்த ஃபைனைட் செட் y1 y2 xn ஏதோ சம் ஃபைனைட் செட் அவ்வளவுதான். நான் அதுல ஏவும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வராது, அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக. பட் ஆனா இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது இதுங்க n எலமெண்ட்ஸ் இங்க m எலமெண்ட்ஸ் ஏதோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண அவ்வளவுதான். இந்த செட்ல கண்டிப்பா பி இருக்கும், ப்ரொவைடட் இந்த y's யாருமே பியா இருக்கக்கூடாது. பி தவிர்த்து ஏதோ சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ எவரி ஓப்பன் செட் வித் ரெஸ்பெக்ட் டு த கோஃபைனைட் டோபாலஜி இப்படிதான் இருக்க முடியும். அந்த யூ வந்து ஆர்ல இருந்து சம் ஃபைனைட் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் என்னோட காம்ப்ளிமெண்ட் எடுத்து அந்த ஃபைனைட் செட் வரும், தேர்ஃபோர் இஸ் ஓப்பன் செட். இப்போ இந்த யூக்கும் விக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷுட் பி நான் எம்டி. ஏன்னா ஆர் வந்து அன்கவுண்டபிள், இதை தவிர்த்து ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும் இந்த யூக்கும் விக்கும். தேர்ஃபோர் வி cannot find any open set containing A containing B such that the intersection is empty. ஸோ அதனால ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கோஃபைனைட் டோபாலஜி இஸ் நாட் ஹாஸ்டா ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஹாஸ்டா ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது யாருனாக்கா டோபாலஜி தான் டிசைட் பண்ணுறது. ஏன்னா அங்கே இருக்கிற ஓப்பன் செட்டை பொறுத்து தான் நம்ம ஓப்பன் செட் டிசைன்டு ஓப்பன் செட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகே, குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு தியரம் ஸ்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹாஸ்டா ஸ்பேஸ் இருக்குன்னா அதுல எந்த ஒரு ஃபைனைட் செட் எடுத்தாலும் அது வந்து க்ளோஸ்டு செட்டா இருக்கும் அப்படின்றதான் தியரம். ஸோ எவரி ஃபைனைட் பாயிண்ட் செட்னு சொல்லலாம். எவரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட் எடுத்தீங்கன்னா ஃபைனைட் பாயிண்ட் செட் எங்க இன் ஏ ஹாஸ்டா ஸ்பேஸ். ஒரு ஹாஸ்டா ஸ்பேஸ்ல ஃபைனைட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செட். ஸோ வாஸ்டாப்னு அடிக்கடி எழுதுக்கு இனிமேட்டு ஹெச்எஸ்ன்னு எழுதிக்குமா? ஸோ இனிமேட்டு ஹெச்எஸ்னா ஹாஸ்டா ஸ்பேஸ். ஸோ வி டினோட் ஹெச்எஸ் அப்படின்னா ஹாஸ்டா ஸ்பேஸ் ஷார்ட்டாக சொல்கிறோம். ஸோ இஃப் யூ டேக் எனி ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் ஹாஸ்டா ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு செட். ஸோ ஒரு செட்டு க்ளோஸ்டு செட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும்? காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் சொல்லணும். இல்லைன்னா அதனுடைய இன்டீரியர் அதனுடைய லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுவாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து க்ளோஸ் செட்னா அதனுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ளேயே இருந்தால் தான் அந்த செட்டு வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லப்போம். ஸோ இப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம க்ளோஸ்டு சொல்றதுக்கு நம்ம சின்ன சிங்கிள்டன்ஸ்லாம் க்ளோஸ்டு சொன்னால் போதும். ஏன்னா ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு செட்டு. அதனால வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏதோ n பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு ஃபைனைட் செட் நம்ம க்ளோஸ்டு சொல்றதுக்கு, அதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய சிங்கிள்டன்ஸ் நம்ம வந்து க்ளோஸ்னு சொல்லிட்டா போதும். அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் கிவன் ஃபைனைட் செட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம எய்ம் என்ன சொல்ல போறோம்னாக்கா எவ்ரி சிங்கிள்டன். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுங்க. இப்போ ப்ரூஃப் எப்படின்னா சிம்பிள் தான். ஸோ ப்ரூஃப் ஒரு எவ்ரி ஃபைனைட் செட்னா ஸோ ஆர்பிட்டே ஒரு ஃபைனைட் செட் ஏன்னு எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து A1 A2 சம் எக்ஸெட்ரா AN ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப்செட் வந்து அந்த ஹாஸ்டா ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து எடுக்கிறோம்.
இப்போ எய்ம்னா ஏ வந்து க்ளோஸ்டு சொல்லணும். ஸோ இந்த ஏவே வந்து நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா யூனியன் ஆஃப் சிங்கிள்டன்ஸ் ஆஃப் ஏஐஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா ஏஐ சிங்கிள்டன் ஏஐ ஐ ஈக்குவல் டு 1 to n. ஏன்னா ரெண்டு ஒன்று தான். இப்போ நான் ஏ க்ளோஸ்னு சொல்றதுக்கு ஈச் சிங்கிள்டன்ஸ் ஏஐஸ் வந்து க்ளோஸ்டு சொல்லிட்டா போதும். நம்மளுக்கு தெரியும் ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ சப்க்ளைமா என்ன வந்துடுது, இப்போ ஏ க்ளோஸ்னு சொல்றதுக்கு இட் இஸ் எனஃப் டு ஷோ த சிங்கிள்டன்ஸ் ஆர் க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு ஏஐ மட்டும் சிங்கிள் ஸ்டார்ட் வித் A1. இப்போ சிங்கிள்டன் A1 இதை வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொன்னா போதும். சிமிலராக அதர் ப்ரூஃப்ஸ்லாம் சிம்பிள் தான் நீங்கள் ஜென்ரல். ஸோ டு ப்ரூவ் சிங்கிள்டன் A1 இஸ் க்ளோஸ்டு. அப்போ இதை நான் க்ளோஸ்டு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் டெஃபினிஷன், இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸு யாருன்னு பார்த்தோன்னா A1 மட்டும்தான் லிமிட் பாயிண்ட்டு, வேற எந்த பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டா போதும். அப்போ இந்த செட்டினுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் இந்த செட்டுக்குள்ளே இருக்கு, அதனால இந்த செட்டு க்ளோஸ்டு செட்டுன்னு ஆயிடும். ஸோ இப்போ இந்த செட்டில் இல்லாத ஒரு பாயிண்ட்ஸு இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துக்கும். ஸோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு A1 அப்படி இதை தவிர்த்து வேற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த ஏ வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்னு வச்சுக்கோம். ஸோ இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் த சிங்கிள்டன் A1. இந்த சிங்கிள்டன் A1க்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஏன்னு லிமிட் பாயிண்டாக இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் நம்ம இப்போ என்ன ஸ்பேஸை வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஆஸ்டாஸ் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கண்டிஷன் சொல்லுதுனாக்கா A1 நாட் ஈக்குவல் டு ஏன்றதால வி கேன் ஃபைண்ட் 2 ஓப்பன் செட் U. அந்த யூவில் ஏ இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டும் A1 இருக்கிற மாதிரி அனதர் ஓப்பன் செட் வியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வித் த கண்டிஷன் தட் U இன்டர்செக்ஷன் V இஸ் எம்டி பிகாஸ் ஆஃப் வி அசியூம் தட் த ஸ்பேஸ் இஸ் ஆஸ்டா ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த யூக்கும் இன்டர்செக்ஷன் இந்த A1 கண்டிப்பாக வந்து எம்டியாக தான் இருந்தாகும். ஏன்னா அந்த A1ன்றது இந்த பெரிய இந்த யூக்கும் விக்கும் இன்டர்செக்ஷனே வந்து எம்டி. ஏன்னா இப்போ இன்னும் சிம்பிளாக நம்ம கிராஃப் இது வந்து U, இது வந்து V. ஏன்னா ரெண்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அது இல்லாமல் இந்த பாயிண்ட்ல இந்த செட்டில் ஏ இருக்கணும், இந்த பாயிண்ட்ல A1 இருக்கணும். அப்போ இந்த சிங்கிள்டன் A1 மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா இதுக்கும் யூக்கும் கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக தான் இருந்தாகும். ஓகேங்களா? ஆனால் லிமிட் பாயிண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்னன்னாக்கா ஒரு பாயிண்ட் ஏ வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்டுனா அந்த ஏ கண்டெயின் பண்ணியிருக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அது வந்து அந்த செட்டோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது அந்த A1 தவிர்த்து வேற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் நான் எம்டியா இருக்கணும். அந்த நான் எம்டியில அந்த A1 தவிர்த்து வேற பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த செட்ல இருக்க பாயிண்ட்ஸை தவிர்த்து இல்லை அந்த ஏ என்ற பாயிண்ட்டை தவிர்த்து வேற பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம ஏவை தான் லிமிட் பாயிண்ட் சொல்ல போறோம். அப்படின்னா டெஃபினிஷனா ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட் அதை எடுத்தாலும் அந்த ஓப்பன் செட்டுக்கும் இந்த கிவன் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஏவை தவிர்த்து வேற பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு பர்டிகுலரா இந்த ஓப்பன் செட் எடுங்க, ஏன்னா யூ இஸ் ஓப்பன் செட் கண்டைனிங். ஆனா அந்த யூ கூட இந்த செட்டை இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி ஆயிடுது. therefore A is not a limit point, which is a contradiction. அப்ப இந்த சிங்கிள்டன் A1 செட்டினுடைய லிமிட் பாயிண்ட்ஸ் யாருனாக்கா A1 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த செட்டு வந்து கண்டைன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். therefore சிங்கிள்டன் A1 இஸ் க்ளோஸ்ட். ஜென்ரலா வந்து சிங்கிள்டன் A இஸ் க்ளோஸ்ட். ஸோ ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் க்ளோஸ்ட்ன்றதால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஏ வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு வந்துருச்சு. அப்போ ஒரு ஆஸ்டா ஸ்பேஸ்ல ஃபைனைட் பாயிண்ட் செட் எல்லாமே க்ளோஸ்டு செட். இப்போ கான்வர்ஸ் கேட்போம். சப்போஸ் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல எல்லா ஃபைனைட் செட்டும் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருந்ததுன்னா அது ஆஸ்டா ஸ்பேஸ். ஆனால் கிடையாது. அதே தான் எக்ஸாம்பிள் வந்து கோ ஃபைனைட் டோபாலஜி. ஏன்னாக்கா இங்க இந்த ஃபைனைட் செட்லாம் யாரு காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக தான் ஓப்பன் சொல்லியிருக்கோம். அப்போ காம்ப்ளிமெண்ட் இங்கே ஃபைனைட் செட் எல்லாமே வந்து க்ளோஸ்டு செட்டு எங்க அந்த கோ ஃபைனைட் டோபாலஜியில் வந்து ஆல் ஃபைனைட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செட். ஏன்னாக்கா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனுங்க. ஆனால் இது வந்து இப்போதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இது வந்து ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லைன்ட்டு. ஸோ அதனால இந்த கான்வர்ஸ் இந்த தியரத்தோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. அதாவது ஒரு ஸ்பேஸ்ல எல்லா ஃபைனைட் செட்டும் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஆஸ்டா ஸ்பேஸ்னா ஆஸ்டா ஸ்பேஸ் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர் வித் கோ ஃபைனைட் டோபாலஜி. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, என்னது எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இஸ் க்ளோஸ்டு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பேர் சொல்றேன்னா அதான் T1 ஆக்சியம் சொல்றோம். ஸோ அப்போ T1 ஆக்சியம்னா என்ன டெஃபினிஷன்? ஸோ T1 ஆக்சியம் இஸ் நத்திங் பட் T1 ஆக்சியம். ஸோ T1 ஆக்சியம்ன்றது என்னன்னாக்கா எவ்ரி ஸ்பேஸ் அந்த ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எப்போ வந்து T1 ஆக்சியம் ஸ்பேஸ்ன்னு சொல்றேன்னாக்கா இல்லை சாட்டிஸ்ஃபைட் T1 ஆக்சியம் எப்போ சொல்றேன்னாக்கா
every finite point set is closed. Every finite set இல்லைன்னா finite point set. Finite point set is closed. அப்படி இருந்தனாக்கா அதை நம்ம என்ன சொல்றோம், இந்த இதுக்கு பேர் வந்து T1 axiom சொல்றோம். ஸோ T1 axiom every finite point set is closed. ஓகே. ஆனால் ஜென்ரலாக வந்து எல்லா டாபாலஜிக்கல் ஸ்பேஸ்லையும் வந்து ஃபைனைட் பாயிண்ட் செட்ஸ்லாம் க்ளோஸ்டு கிடையாது. அது ஆஸ்ட்ரா ஸ்பேஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எவரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இஸ் க்ளோஸ்டு. அப்போ எவரி ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஓகே, குட். இப்போ இதை யூஸ் பண்ணி சில தியரம்ஸை நம்ம ஸ்டேட் பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் நவ். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ T1 axiomன்றது என்னன்னா எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இஸ் க்ளோஸ்ட்னா இதுக்கு பேர் தான் வந்து T1 axiom சொல்றோம். ஓகே, இப்போ இந்த யூஸ் பண்ணி சம் தியரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் தியரம். இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், எக்ஸிசிய ஸ்பேஸ் இல்லை எக்ஸிசிய டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபைங் T1 axiom. Satisfying T1 axiom. T1 axiom satisfy பண்ணிச்சு and A is a subset of X இருந்ததுனாக்கா then X is a limit point. X is a limit point of A ன்னு எப்போ சொல்லனாக்கா if you take any open set contains X, இன்டர்செக்ஷன்ல வந்து இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்க போது அவ்வளோ. ஸோ எக்ஸ் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ எப்போ சொல்றேன்னாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட் எக்ஸ் intersects contains infinitely many points. Contains infinitely many points of A. அப்படி நான் சொல்ல இன்டர்செக்ஷன் வந்து இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆல்ரெடி லிமிட் பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்குனாக்கா எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்க எந்த ஒரு நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் இல்லை எந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்கோம் அந்த இன்டர்செக்ஷன் வந்து எக்ஸை தவிர்த்து சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இந்த இன்டர்செக்ஷன் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த இன்டர்செக்ஷனில் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்போனாக்கா அந்த ஸ்பேஸ் வந்து T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் வந்து இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதான் அந்த தியரம் சொல்லுது. ஆனால் T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணல அந்த ஸ்பேஸ்னா இன்டர்செக்ஷனில் மேபி ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா சிங்கிள்டன் எக்ஸாக கூட இருக்கலாம். அப்போ சிங்கிள்டன் எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் அது வந்து லிமிட் கிடையாது. இன்டர்செக்ஷனில் வந்து எக்ஸை தவிர்த்து வேற பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து லிமிட் பாயிண்ட் ஜென்ரல் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில். ஆனால் T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்செக்ஷன் வந்து இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேற ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் T1 axiom. ஏன்னா ஆஸ்ட்ரா ஸ்பேஸில் எல்லா ஃபைனைட் செட்டும் க்ளோஸ் செட்டும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் T1 axiom. அப்போ R with usual topology is a ஆஸ்ட்ரா ஸ்பேஸ், therefore அது T1 axiom சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அங்கே எல்லா ஃபைனைட் பாயிண்ட்ஸும் ஃபைனைட் செட்டும் க்ளோஸ்டு செட். ஓகே, ஸோ அனதர் தியரம் சீக்வன்ஸுக்கு ரிலேட்டடான தியரம். இப்போ ஒரு ஆஸ்ட்ரா ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜ் ஆச்சுன்னா அது அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கன்வர்ஜ் ஆகும். ஸோ அது வந்து தியரமாக ஸ்டேட் பண்ணுவோமா? ஸோ தியரம் if X is a Astra space, if X is a Astra space HS ன்னு சொல்றோம் ஷார்ட்டா Astra space, then a sequence of points of X இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கிற சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜ் ஆச்சுன்னா கன்வர்ஜ் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜஸ் டு அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகாது.
அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 2 பாயிண்ட்லாம் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. நீங்கள் டோபாலஜியை வந்து மாற்றுனீங்கன்னா டோபாலஜியை பொறுத்து தான் அது எத்தனை பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்றது தெரியும். ஸோ அப்போ ஆஸ்டா ஸ்பேஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும், 2-3 பாயிண்ட்டுக்குலாம் கன்வர்ஜ் ஆகாது. அதான் இந்த தியரம். அப்போ இதை தியரத்தை வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லாத ஸ்பேஸில் நம்மளுக்கு தான் தெரியும் ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லாதது எதுன்னு பார்த்தோம், ரியல் நம்பர் வித் ஃபைனிட் கோஃபைனிட் டோபாலஜி தான் வந்து ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லை. அப்போ அங்கே வந்து நம்மளால வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அந்த சீக்வன்ஸ் வந்து மோர் தென் ஒரு பாயிண்ட்ஸ் கன்வர்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னா என்ன இங்கே அப்படின்னு பார்ப்போமே. சப்போஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இஃப் தெர் இஸ் ஸ்டேஜ், அதாவது இப்போ இல்லைன்னா எந்த ஒரு ஓப்பன் செட் அதெல்லாம் இப்படி எடுத்துக்கும், ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ், ஓகேங்களா. எக்ஸ் கண்டெய்னிங் எந்த ஒரு ஓப்பன் செட் ஆத்தாலும் தேர் இஸ் என் நாட் இன் என், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த என் நாட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸினுடைய மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்குனாக்கா ஆல் த எக்ஸன்ஸ் பிலாங்ஸ் டு அந்த ஓப்பன் செட் யூ. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே போய் விழுந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் செட்டில் எக்ஸும் இருக்கணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸை கண்டெய்னிங் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த ஓப்பன் செட்டை விழுந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் சே எக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் கன்வர்ஜஸ் இன் த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போமா, அந்த தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம வந்து எடுக்க போகிற எக்ஸாம்பிள் யாருனாக்கா அவர் செட் இஸ் ஆர் அண்ட் தென் இந்த கோஃபைனிட் டோபாலஜி தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லைன்னு தெரியும். ஆஸ்டா ஸ்பேஸ்னா கண்டிப்பாக வந்து அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கன்வெர்ஜ் ஆகும். இப்போ ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம், அந்த சீக்வன்ஸ் வந்து மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் கன்வெர்ஜ் ஆகுமா இல்லையான்றது. ஸோ இப்போ டேக் ஜென்ரலாகவே நானும் சீக்வன்ஸ் எல்லாமே ஆர்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ டேக் எக்ஸ்என் என்ற சீக்வன்ஸ் வந்து 1/n எடுக்கிறோம். இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும்? இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம டெஃபினிஷன் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு த பாயிண்ட் என்ன அர்த்தம், இஃப் டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் ஆஃப்டர் சடன் ஸ்டேஜ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் செட், ஓகேங்களா. இப்போ இந்த 1/n எங்கே எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்வெர்ஜ் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து முதல்ல நம்ம யூஸ்வலாகவே வந்து 0 கன்வெர்ஜ் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுவோமே. ஏன்னா நம்ம யூஸ்வலாக 1/n வந்து யூஸ்வல் டோபாலஜியில் வந்து சரி அதான் ஆர் வித் யூஸ்வல் டோபாலஜியில் 1/n கன்வெர்ஜ் 0 தெரியும். ஸோ இப்போ இது கன்வெர்ஜஸ் 0வா அப்படின்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நம்ம எழுதக்கூடாது இந்த 0 கன்வெர்ஜ் ஆகாம கூட போகலாம். ஸோ செக் திஸ், இது வந்து இதுக்கு கன்வெர்ஜ் ஆகுமா. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், 0வை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் வித் ஓப்பன் செட் எங்கேருந்து எடுக்கணும், கோஃபைனிட் டோபாலஜி எடுக்கணும், ஓகேங்களா. அப்போ அதனுடைய அந்த ஆஃப்டர் சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸில் மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த ஓப்பன் செட்டில் இருக்கும். இப்போ நான் ஒரு ஓப்பன் செட் கொடுக்க போகிறேன் 0வை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி, ஆனால் ஓப்பன் செட்டின் ஹியர் கோஃபைனிட் டோபாலஜி. அப்போ அந்த யூன்றது நான் என்னன்னா கண்டிப்பாக ஆர்லேருந்து சம்திங் நான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் அது ஓப்பன் செட்டாக இருக்க முடியும். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் அப்போ தான் ஃபைனிட். ஆனால் இந்த ஓப்பன் செட் 0 இருக்கணும். அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இப்போதைக்கு நான் 1ன்ற பாயிண்ட்டை மட்டும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ 0 வந்து இதுக்குள்ளே இருக்கு. ஸோ இப்போ எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0 இன் பர்டிகுலர் இந்த ஓப்பன் செட் இப்பெல்லாம் இப்போ இல்லைன்னா இன்னும் இப்படி எடுத்துக்கலாம். எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0 எப்படி இருக்குனாக்கா ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் ரிமூவ் பண்ணோம். இங்கே 1 மட்டும் ரிமூவ் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 எக்ஸெட்ரா xn இப்படி ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸை எந்த எக்ஸைஸும் 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா 0 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் செட் வேணும். எவ்ரி ஓப்பன் செட் இன் கோஃபைனிட் டோபாலஜி இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனிட் செட், இப்படி தான் இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே 0 இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 0 இருக்கிற மாதிரி ஓப்பன் செட் வேணும். அதனால ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸைஸில் வந்து சம் எக்ஸைஸில் இந்த 1/n இருக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அவ்வளோதான், ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறோமே தவிர அதில் வந்து 1/n இருக்கலாம், 1/2 1/3 இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதை பற்றி நமக்கு கிடையாது. ஆனால் இங்கே ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இது இன்னும் இது அந்த பாயிண்ட்ஸை கூட நீங்கள் மார்க் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 0 இருக்குது, இங்கே சப்போஸ் எங்கெங்கே x1 x2 இப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்களா, ஃபைனிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே x3 கூட இங்கே இந்த பக்கம் கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதே மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்த ஓப்பன் செட்ன்றது என்னன்னாக்கா இந்த பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறேன், அந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்படி போய் ரிமூவ் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து யூ. இப்போ இந்த யூஸில் 1/n நம்மளுக்கு தெரியும், இந்த 0க்கு 1க்கு இடையில தான் வந்து 1/n எல்லாமே இருக்கும்.
சப்போஸ் இங்க x10 இங்க இருக்கு அப்படின்னா கூட கவலை இல்லை. நாம வந்து இன்னும் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கிறத எல்லா சீக்வன்ஸ் தான் இங்க இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப அங்க இப்போ 1/1000 வரைக்கும் இருக்குன்னா நீங்க 1/1001 இருந்து அந்த 0க்கு இங்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. கிளியரா? ஏன்னா 0 கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அது ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது, அவ்வளவுதான். அப்ப அந்த யூல வந்து ஏகப்பட்ட 1/n இருக்கலாம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் இப்ப எல்லா எக்ஸைஸும் இப்போ ஃபார் இன்னும் நீங்க சிம்பிளா கூட எடுக்குன்னா இந்த x1 வந்து 1 எடுங்க, இந்த x2 1/2 எடுங்க, அந்த சீக்வன்ஸ்ல இருக்க பாயிண்ட்ஸாவே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ என்னன்னு வச்சுக்கிறீங்களே, இப்போ 1/n கூட வச்சுங்க. அப்ப இந்த யூல வேற என்ன இருக்கு? 1/n+1 இருக்கு, 1/n+2 இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஸ்டேஜ் வந்து யாருனாக்கா n+1. ஸோ ஆஃப்டர் த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் 1/n, 1/n+1, 1/n+3 எல்லாமே வந்து யூல இருக்கு. therefore the 1/n converges to 0. இப்போ சரி, இதே 1/n வந்து வேற பாயிண்ட் 1 கன்வெர்ஜ் ஆகுமா அப்படின்னு பார்ப்போமே. 1/n இந்த சீக்வன்ஸ் வந்து 1 கன்வெர்ஜ் ஆகுமா கொஸ்டின். அப்பனா 1 கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஓப்பன் செட்ல இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்ப 1 கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி ஓப்பன் செட் எப்படி இருக்கும்? ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இருக்க போகுது. அதை நீங்க எது ஒன்று வச்சுங்க, y1 y2. ஆனா அந்த எந்த yஐஸும் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போற ஓப்பன் செட்லேயே வந்து கண்டிப்பா 1 இருக்கணும். ஓகே, ஸோ அகைன் 1 பிலாங்ஸ் டு இது. வேற இந்த yஐஸ் எதுவுமே ஒன்னா இருக்கக்கூடாது. இப்ப இப்படிதான் இருக்க முடியும். எந்த ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் 1ன்றது எப்படி இருக்குனாக்கா ஆர் டிஃபரன்ஸ் சம் ஃபைனைட் பாயிண்ட்ஸ். இந்த ஃபைனைட் பாயிண்ட்ஸும் வந்து இந்த 1/n சம்திங் இருக்கலாம். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், 1, 1/2, 1/3 இதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த 1/n எல்லாமே இந்த யூல தான் இருந்தாகணும், வேற கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்றோம், மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே யூ தான். ஸோ அப்போ டெஃபினெட்லி இந்த சீக்வன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இந்த யூல வந்துடும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ therefore 1/n also converges to 1. இஃப் யூ டேக் எனி, அப்போ 1/n எங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ஜ் ஆக சொல்லுது பார்ப்போம். எல்லா பாயிண்ட்ஸும் கன்வெர்ஜ் ஆகும். அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ நீங்க வந்து டோபாலஜி பொறுத்து தான் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஆனா ஆஸ்டா ஸ்பேஸ் கண்டிப்பா அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் கன்வெர்ஜ் ஆகலாம், ஆகாம போகலாம். அப்படி கன்வெர்ஜ் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் தான் கன்வெர்ஜ் ஆகும். 2 பாயிண்ட்லாம் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகாது. ஏன்னா ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம யூஸ்வலா நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்ல ரியல் அனாலிசிஸ் படிக்கிறது எல்லாமே வந்து என்ன வச்சிருக்கோம்னாக்கா அங்கே ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி இஸ் ஆஸ்டா ஸ்பேஸ். அதனாலதான் எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகும். ஆனா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல வந்து நீங்க இருக்கும்போது ஆஸ்டா ஸ்பேஸ் இல்லைன்னா அது கண்டிப்பா வந்து சீக்வன்ஸ் வந்து மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் கூட கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, குட். இப்போ ஆஸ்டா ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் எது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்டா ஸ்பேஸ் பார்க்கணும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் ஆஸ்டா ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி ஆர்டர்டு செட், ஒரு ஆர்டர்டு செட் இருக்குன்னா அந்த ஆர்டர்டு செட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர் டோபாலஜி, அங்கே ஆர்டர்டு செட்னாலே ஆர்டர் டோபாலஜி இருக்கு. அந்த ஆர்டர்டு டோபாலஜி வந்து ஆஸ்டா ஸ்பேஸ். அதே மாதிரி 2 டோபாலஜிக் ஸ்பேஸ் இருக்கு, ஆஸ்டாஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ்ன்றது ஒரு மேபி ஸ்டேட் அஸ் தியரம் ஸ்டேட் பண்ணிடுவோம். என்ன சொல்லணும்னா எவரி சிம்பிளி ஆர்டர்டு செட் இல்லை ஆர்டர்டு செட், எவரி சிம்பிளி ஆர்டர்டு செட் is a Astar space. So ordered set is a Astar space. அப்ப Astar spaceனா இந்த ஆர்டர் செட்ல என்ன டோபாலஜி இருக்குன்னா ஆர்டர் டோபாலஜி. இந்த ஆர்டர் டோபாலஜி, இந்த ஆர்டர்டு டோபாலஜி. அப்ப எவரி ஆர்டர்டு டோபாலஜி இஸ் a Astar space. சரி, ப்ராடக்ட் ஆஃப் 2 Astar space அந்த Astar space எஸ். நெக்ஸ்ட் அதுல தான் இன்னொரு அடுத்த மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோம். செகண்ட் பார்ட் என்னன்னா the product of two Astar space is Astar. அப்ப என்ன டோபாலஜிங்க? ப்ராடக்ட் டோபாலஜி, அவ்வளவுதான். ப்ராடக்ட் டு டோபாலஜி ஸ்பேஸ்ல என்ன டோபாலஜி நம்மளுக்கு யூஸ்வலா தெரியும், ப்ராடக்ட் டோபாலஜி. அந்த ப்ராடக்ட் டோபாலஜில வந்து இது வந்து ஆஸ்டார் ஸ்பேஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப்செட். இப்போ எக்ஸ் வந்து ஆஸ்டார் ஸ்பேஸ் இருக்கு, அதனுடைய சப்செட் ஒன்று ஒய்னு ஒன்று எடுக்கிறோம். அந்த ஒய் வந்து ஆஸ்டார் ஸ்பேஸ் இருக்குமானா இருக்கும்.
with respect to subspace topology. So the subspace of a Hausdorff space is Hausdorff. இங்க டாபாலஜி நான் மென்ஷன் பண்ணல, என்ன டாபாலஜி அந்த இருக்குன்னா சஸ்பேஸ்ல இருந்து சஸ்பேஸ் டாபாலஜி இருக்கு. அப்போ அங்கே டாபாலஜியில் இருக்கிற ஓப்பன் செட்ல அப்படி இருக்கும், சப்செட்ல ஒய் இன்டர்செக்ஷன் சம் ஓப்பன் செட் இன் த பிகர் செட் அப்படிதான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஆஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ என்னுடைய போர்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆஸ்ட்ரா ஸ்பேஸ்னா என்ன, ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ். இப்போ ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் சொல்றோம்னாக்கா அந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் we can find two disjoint open sets containing ஒரு ஓப்பன் செட்ல கண்டெய்னிங் எக்ஸ் இருக்கும், இன்னொரு ஓப்பன் செட்ல கண்டெய்னிங் ஒய்யா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ்ல வந்து எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இஸ் க்ளோஸ் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து ஃபைனைட் பாயிண்ட் செட்லாம் க்ளோஸ் செட் இருந்தால் அது ஆஸ்ட்ரா ஸ்பேஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம்னா ஆர் வித் கோ ஃபைனைட் டாபாலஜியை வந்து எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இஸ் க்ளோஸ்டு, ஆனால் வந்து அது வந்து ஆஸ்ட்ரா ஸ்பேஸு கிடையாது அப்படின்றது பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னாக்கா லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஒரு topology space satisfying T1 axiom. So T1 axiom என்னது, every finite point set is closed னா அதான் T1 axiom. இந்த axiom satisfy பண்ண மாதிரி ஒரு topology space இருந்துனாக்கா அதுல ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், every open set containing that points, அந்த ஓப்பன் செட்ல இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஏவோட பாயிண்ட்ஸ், அதான் லிமிட் பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரா ஸ்பேஸா இருந்ததுன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் தான் கன்வர்ஜ் ஆகும். ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லைன்னா இட் கன்வர்ஜஸ் டு மோர் தென் ஒன் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த தியரம் பார்த்தோம். ஆர்டர்டு செட்ல வந்து ஆர்டர்டு டோபாலஜி வந்து இஸ் ஆல்வேஸ் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ், அண்ட் தென் சஸ்பேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் ஆஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை மட்டும் ஸ்டேட் பண்ணிக்கிறேன். அது வந்து இதில் கூட கேட்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னாக்கா, ஒரு ஸ்பேஸ் வந்து ஆஸ்ட்ரா ஸ்பேஸாக இருந்தால் இஃப் ஒன் ஒன்லி த டயகனல் செட்டுன்னு ஒன்று இருக்குது. டயகனல்னா எக்ஸ் காமா எக்ஸ், ஃபர்ஸ்ட் குவாட்ரேட் செகண்ட் குவாட்ரேட் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஆர்டர் பேர் கலெக்ட் பண்ணலாம். அந்த செட்டுக்கு பற்றி தான் டயகனல். அது வந்து க்ளோஸ் செட்டாக இருக்கும் இன் எக்ஸ் செட். ஸோ எக்ஸ் இஸ் ஆஸ்ட்ராஃப், எக்ஸ் வந்து ஆஸ்ட்ராஃப்னு சொல்றதுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டயகனல் செட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டயகனல், இந்த டயகனல் வந்து டெல்டான்னு சொல்றோம். இந்த டெல்டான்ற செட் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இன் எக்ஸ். இது வந்து சப்செட் ஆஃப் யாரு, எக்ஸ் கிராஸ் எக்ஸ் தான். எனக்கு ஒரு செட்டு தான் இருக்கு, இந்த எக்ஸ் கிராஸ் எக்ஸ் இருக்குதுன்னு அதான். இப்போ இந்த டயகனல் செட் இஸ் க்ளோஸ்ட். அப்போ இது க்ளோஸ்டாக இருந்தால் அந்த செட் வந்து கிவன் செட் வந்து கிவன் டாபாலஜி ஸ்பேஸ் வந்து ஆஸ்டாப், ஆஸ்டாஸ் இருந்தால் இது க்ளோஸ்ட். இந்த ரிசல்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் வந்து ஆஸ்டாப் வேலையும் செக் பண்ணுறதுக்கு அதனுடைய க்ளோஸ்டு வந்து அதனுடைய டயகனல் செட் வந்து க்ளோஸ்டா இல்லையான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இது க்ளோஸ்டா இல்லையா செக் பண்ணுறதுக்கு என்னுடைய காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு ஒரு செட் ஓப்பனாக க்ளோஸ்டா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பவுண்டரி ஆஃப் த செட்னு என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பவுண்டரி ஆஃப் த செட் definition. ஓகே, இப்போ சப்போஸ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். நாங்கள் எக்ஸ்ன்னு மொட்டையாக சொல்கிறோன்னு என்ன அர்த்தம், எக்ஸில் வந்து டாபாலஜி இருக்குன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஸோ இப்போது என்ன சொல்ல போகிறோன்னா டிஃபைன் பவுண்டரி ஆஃப் செட். பவுண்டரி ஆஃப் ஏ எப்படி டினோட் பண்ணுறோன்னாக்கா பிடிஏ. பிடி மீன்ஸ் பவுண்டரி. ஸோ பவுண்டரி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுறோம் இதை. ஸோ தேர்ஃபோர் இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னாக்கா பவுண்டரி ஆஃப் த செட் ஏ இஸ் டிஃபைன்டு டு பி ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் க்ளோஷர். ஏவோட க்ளோஷரும் ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய க்ளோஷர். இதை தான் நம்ம வந்து பவுண்டரி ஆஃப் த செட்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் இது வந்து பவுண்டரி ஆஃப் த செட் வந்து எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏன்ற செட் வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும். இதெல்லாம் சம் தியரம்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் அந்த புக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். ஸோ பவுண்டரி ஆஃப் த செட்னா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் க்ளோஷர் தான் வந்து பவுண்டரி ஆஃப் த செட் டெஃபினிஷன். ஓகே, so for any doubt?
இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் நவ். நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். யா சொல்லுங்க. சரி, டயகனல் இந்த ஜாமெட்ரில படிச்சிருக்கேன், அதுதான் சார் எனக்கு டயகனல். அப்படி இல்லை, ஜஸ்ட் இந்த செட்டுக்கு பேர் டயகனல். ஏன்னாக்கா அந்த நம்ம யூஸ்வலா ஆர்டர் பேர் வந்து A, B இருக்கும். ஏவும் பியும் சேமா இருக்கலாம், சம்டைம்ஸ் சேம் இல்லாம கூட போகலாம். அந்த மாதிரி தான் ஆர்டர் பேர். ஆனால் சேமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும் செகண்ட் கோஆர்டினேட்டும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு கலெக்ஷனை வந்து டெல்டான்னு சொல்றோம். அதுக்கு பேர் வந்து டயகனல்னு சொல்றோம், அவ்வளவுதான். டயகனல்ன்றது என்ன? டயகனல் ஆஃப் த செட் அப்படின்னா என்னது? இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஃபர்ஸ்ட் பொசிஷனும் செகண்ட் பொசிஷனும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 2,2. இப்போ ஆர்ல இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸே வச்சுக்குவோம். நம்ம வந்து ஆர்ல வச்சுக்குவோம் ரியல் நம்பர்ஸ்ல. ஓகே, அதுல வந்து டயகனல் யாரு அப்படின்னு பார்த்துக்கோம். அதுல யாரு? இப்போ ஆறுன்றது செட்டில் இங்க டயகனல் செட் யாருனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், ஆர்டர்டு பேர் ரியல் நம்பர்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் சேமா இருக்கும். ஸோ தட் இஸ் X, X. அப்படின்னா இது என்னன்னா ஜஸ்ட் யூஸ்வலா X, Y அந்த X ஈக்குவல் டு ஒய்யா இருக்கணும். அப்போ நீங்க இந்த டயகனல் செட் யாருனாக்கா அந்த Y ஈக்குவல் டு X லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இதுல தான் எந்த பாயிண்ட் சேர்த்தாலும் ரெண்டு பொசிஷனும் சேமா இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம டெல்டா ஆர்ல பொறுத்த வரைக்கும். இது வந்து க்ளோஸ்ட் செட். இந்த லைன் வந்து க்ளோஸ்ட் செட் ஆர்ல வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் டோபாலஜி. ஏன்னா இதோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாம் இருக்கும். அது வந்து ஓப்பன் செட். ஸோ அதனால இந்த லைன் வந்து க்ளோஸ் செட் ஆர். அதே மாதிரி வந்து அதான் ஒவ்வொரு செட்டை பொறுத்துக்கும் டயகனல்ன்றது என்னன்னா அந்த ஆர்டர்டு பேர்ஸ், அதில் ரெண்டு பேரும் வந்து சேமா இருக்கும். தட் ஃபர்ஸ்ட் பொசிஷனும் செகண்ட் பொசிஷன் சேமா இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்றது தான் டயகனல் செட்னு சொல்றோம். அது க்ளோஸ்டா இருந்ததுன்னா தி கிவன் செட் வந்து ஆஸ்டா ஸ்பேஸா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் டோபாலஜி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ குயிக்காக வந்து அதை ரீகால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். So suppose we have two topological space X, tau X. அதில் ஒரு டோபாலஜி இருக்கு tau X னு. அப்புறம் வேற ஒரு டோபாலஜி இருக்கு Y னு. அதில் ஒரு டோபாலஜி இருக்கு tau Y னு. So there are two topological space. Suppose we have function f from the set X to Y is said to be continuous. இந்த ஃபங்க்ஷன் எப்போ நம்ம கண்டினியூஸ் சொல்ல போறோம்னாக்கா இந்த கோடொமைன்ல இருக்க எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதனோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து எக்ஸ்ல ஓப்பன் செட்டா இருக்கும். தட் இஸ் இஃப் இட் இஸ் கண்டினியூஸ். நான் சொல்றேனாக்கா இஃப் எவரி ஓப்பன் செட் இன் எவரி ஓப்பன் செட் வி இன் ஒய், கோடொமைன்ல எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் ஒய்ல எடுத்தாலும் த இன்வெர்ஸ் இமேஜ் த செட், அதாவது த செட், இந்த செட் யாருனாக்கா அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபங்க்ஷன் f. f inverse of v is open in x. to open in x. இது எல்லா ஓப்பன் செட்டுக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னா if you take any open set in the codomain the inverse image is open in the domain இருந்ததுனாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம என்ன சொல்றோம்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐடென்டி ஃபங்க்ஷன் நீங்க ரெண்டுமே வந்து அப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையன்றது எது டிசைட் பண்றதுனாக்கா டொமைன்ல இருக்கிற டோபாலஜியும் கோடொமைன்ல இருக்கிற டோபாலஜி தான் டிசைட் பண்றதை தவிர அந்த ஃபங்க்ஷனுடைய ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலா வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க f of x equal to x ன்னு எடுக்கிறீங்க. f of x equal to x வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து நம்ம எடுத்துக்கிற டோபாலஜி பொறுத்து தான் அந்த கண்டினியூஸா வருது. அந்த இதே ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அதான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ கண்டினியூஸ் சொல்றேன்னாக்கா கோடொமைன்ல எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் வித் ரெஸ்பெக்ட் அந்த கோடொமைன்ல ஒரு டோபாலஜி இருக்கும். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். ஏன் சார் கோடொமைன்ல இருந்து நம்ம ஓப்பன் செட்ல போறோம்? எக்ஸ்ல இருந்து ஓப்பன் செட் எடுத்து f of y ன்னு சொல்லக்கூடாது, f of v ன்னு சொல்லக்கூடாது? அது வந்து அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஓப்பன் மேப்னு பேரு. இப்போ டொமைன்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்து அதனுடைய இமேஜ் f of u வந்து ஓப்பன் செட் இருந்தா அந்த இதுக்கு பேர் வந்து
ஓப்பன் மேப்னு பேர் அந்த ஃபங்க்ஷன் பேர். ஸோ இது வந்து டெஃபினிஷன். அவங்க கண்டினியூஸ்ன்றத வந்து நம்ம டொமைன் எடுக்கிறோம், டொமைன் எடுக்கக்கூடாது. டொமைன்ல ஓப்பன் செட்னு சொல்லி கோ டொமைன் எஃப் ஆஃப் வின்னு பண்ணக்கூடாது சார். அது பண்ணலாம். அது வந்து டிஃபைன்ட் ஓப்பன் மேப். அது ஓப்பன் மேப். அது வந்து கண்டினியூஸ்னு சொல்லல. ஓப்பன் மேப்னு பேரா சார் இது? இது வந்து டெஃபினிஷன். நம்ம வந்து அவங்க வந்து இது ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஓகே இப்படி எடுத்தா அதாவது இது வந்து ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் தான். இது வந்து நம்ம இன்னும் நிறைய ஈக்குவலண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு கண்டினியூஸுக்கு. இது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பனா இருந்தனாக்கா அதுதான் வந்து கண்டினியூஸ். இல்லைனா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட்டும் நீங்க எடுக்கலாம். கோடொமைன்ல ஒரு க்ளோஸ் செட் எடுத்து அதோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து எக்ஸ்ல க்ளோஸ் செட் சொன்னாலும் எஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எப்பவுமே கோடொமைன்ல எடுக்கணும். டொமைன்ல எடுக்கணும். அதுதான் சார் கன்ஃபியூஷன் கொஞ்சம். ஆமா. டொமைன்ல எடுக்கக்கூடாது, கோடொமைன்ல தான் எடுக்கணுமா சார்? ஆமா ஆமா. கோடொமைன்ல எடுத்து அதோட இன்வெர்ஸ் இமேஜ் டொமைன்ல ஓபனா இருக்கும். இப்படி எடுத்து டொமைன்ல எடுத்து அதோட இமேஜ் வந்து அது வந்து ஓபன் மேப். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஓபன் மேப்னு பேர். u ஓபன் இன் x வந்து f ஆஃப் u வந்து ஓபன் இன் y ஆ இருந்தா அந்த f க்கு பேர் வந்து ஓபன் மேப்னு பேரு. ஆனா நம்ம கண்டினியூஸ் வந்து கோடொமைன்ல தான் எடுத்து அதோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து டொமைன்ல ஓபன் ஆனா அது கண்டினியூஸ். ஓகே, இப்போ வந்து கண்டினியூஸ் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையான்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ டேக் இப்போ 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வேணும். நீங்கள் ரெண்டுமே சேம் ஆற்றலாம். டொமைனில் இருக்கிற டோபாலஜி, கோடொமைனில் இருக்கிற டோபாலஜி நீங்கள் சேமாக கூட எடுக்கலாம். இல்லைன்னா இங்கே அதே செட்டில் நான் சொல்லி ஒரு செட்டில் நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். ஸோ இஃப் யூ டேக் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் தான் எடுத்துக்க போகிறேன். ஆனால் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம்னாக்கா இப்போ ஆர்லேருந்து ஆருக்கு தான் டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்? ஜஸ்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னே டிஃபைன் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்னென்ன வச்சிருக்குன்னா டொமைனில் வந்து நீங்கள் வந்து யூஷுவல் டோபாலஜி வச்சிங்க, இங்கே வந்து லோயர் லிமிட் டோபாலஜி வச்சிங்க. இங்கே யூஷுவல் டோபாலஜி, ஸோ டொமைன் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி, கோடொமைன் வந்து ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி. இதான் வந்து இது ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எஃப் வந்து இப்போ கண்டினியூஸாக இல்லைன்னு செக் பண்ணணும். அப்போ நம்ம கண்டினியூஸாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கோடொமைனில் ஏதோ ஒரு ஓப்பன் சைடு எடுத்து அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பன் இல்லைன்னு செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் லோயர் லிமிட் டோபாலஜியில் வந்து பேசிஸ் எலமெண்ட்லாம் எந்த ஃபார்மேட் இருக்குன்னா ஒரு பக்கம் க்ளோஸ்டு இன்னொரு பக்கம் ஓப்பன், இப்படி தான் இருக்க போகுது. அப்போ நம்ம பேசிஸ் எலமெண்ட் செக் பண்ணாலே போதும், நம்ம ஜென்ரல் ஓப்பன் செட்டுக்கு சொல்லிடலாம். ஏன்னா எவரி பேசிக் எந்த ஒரு ஓப்பன் செட் அதெல்லாம் இட்ஸ் யூனியன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட் தான். ஸோ அப்போ நம்ம பேசிஸ் எலமெண்ட் இங்கே கோடொமைனில் பேசிஸ் எலமெண்ட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த செட்டோட இன்வெர்ஸ் இமேஜ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த செட்டு யாரு பார்க்குவேன், இது வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு இங்கே டொமைன் சொல்லணும். இது டொமைனில் ஓப்பன் செட்லாம் யாரு இஸ் ஆஃப் த ஃபார்ம் சம் சி கமாடி, ஓப்பன் இன்டர்வல் சி கமாடி, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இது யாருன்னு பார்க்கணும் அண்டர் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் க்ளோஸ் டு ஏ கமா பி இது என்ன செட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முதல் டெஃபினிஷன் என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு ஏ கமா பி. இதான் வந்து டெஃபினிஷன். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். therefore set of all x such that x belongs to close to a open b. அப்போ என்ன மாதிரி எக்ஸ் கலெக்ட் பண்ணனா எக்ஸ் இங்கே இருக்கணும். அப்போ இது நத்திங் பட் ஜஸ்ட் அதே தான், க்ளோஸ் டு ஏ ஓப்பன் பின்ற செட்டு தான் இது. ஆனால் இது வந்து டொமைனில் வந்து ஓப்பன் செட் கிடையாது. ஏன்னாக்கா டொமைனில் ஓப்பன்னா ரெண்டுமே ஓப்பனாக இருக்கணும். இந்த என் பாயிண்ட்ஸும் இந்த என் பாயிண்ட்ஸும் ஓப்பனில் இருந்தால் தான் அந்த செட்டு வந்து ஓப்பன் இன் டொமைன் யூஷுவல் டோபாலஜியில். ஆனால் நம்மளுக்கு என்ன இந்த செட்டோட இன்வெர்ஸ் இமேஜ் என்ன வருதுனாக்கா அதே செட்டு தான் வருது. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன் வரதால அதே செட்டு தான் வருது. பட் இந்த செட்டு வந்து நாட் ஓப்பன் இன் யூஷுவல் டோபாலஜி. யூஷுவல் டோபாலஜியில் ஓப்பன் எல்லாமே ரெண்டு பக்கமே ஓப்பன் இருந்தால் தான் ஓப்பன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று க்ளோஸ் இருக்கு, ஒன்று ஓப்பனில் இருக்கு. தேர்ஃபோர் ஆர் அந்த ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து டொமைன் வந்து ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி, கோடொமைன் வந்து ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜியா இருந்துன்னா இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் கண்டினியூஸ். சரி, இதே டொமைனு கோடொமைனு சேஞ்ச் பண்றோம், அந்த டைம்ல இந்த இதே ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா வருமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா பேர் ஜீனு கூட புதுசாக வச்சுக்கோம். ஓகே, ஸோ வி டிஃபைன் அதே ஐடென்டி ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் டொமைனு கோடொமைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் ரெண்டுமே எல்லாமே ரியல் நம்பர் தான். என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, டோபாலஜி சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ டொமைனில் வந்து ஆர் வித் லோயர் லிமிட் டோபாலஜி எடுத்துக்கிறோம், கோடொமைனில் வந்து ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி எடுத்துக்கிறோம். ஆனால் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான்.
இப்போ இந்த ஜி வந்து கண்டினியூஸா இல்லைன்னு செக் பண்ண போறோம். அப்ப அதுக்கு செக் பண்றது என்ன பண்ணும், இந்த கோடொமைன்ல எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அப்ப நம்ம ஓப்பன் செட்டுக்கு போறதுக்கு பதிலா பேசிஸ் எலமெண்ட் எடுத்து செக் பண்ணாலே போதும். அப்ப நம்மளுக்கு தெரியும் கோடொமைன்ல எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏ கமா பி, இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்ப இதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் இது வந்து நாம என்ன சொல்ல போறோம்னாக்கா இஸ் ஆஃப் த ஃபார்ம் சம்திங், இந்த பக்கம் ஒரு க்ளோஸ், இந்த பக்கம் ஒரு ஓப்பன், இல்லைன்னா இதனுடைய யூனியன்ஸா இருக்க போது சொல்ல போறோம். அப்படி சொல்லிட்டா திஸ் இஸ் ஓப்பன் இன் டொமைன். therefore inverse image of open set வந்து open in domain வச்சு therefore this function is continuous சொல்ல போறோம். அவ்வளவு. ஸோ இப்போ ஆர்பிட்ரியா நம்ம ஒரு ஓப்பன் செட் வந்து இங்க எடுக்க போறோம். அதோட இன்வெர்ஸ் இமேஜ் யாருன்னு பார்க்க போறோம். அந்த செட்டை வந்து யூனியன் ஆஃப் டொமைன்ல இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்ஸை எழுத முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். அதான் ஐடியா. ஸோ அப்போ ஆர்பிட்ரியா ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கோமா கோடொமைன்ல. ஸோ லேட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஓகே, இது வந்து டவ் யூல எடுத்துக்கிறோம். டவ் யூனா யூஷுவல் டோபாலஜி கோடொமைன்ல. இப்போ இதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் யாரு அண்டர் த ஃபங்க்ஷன் ஜின்னு பார்க்க போறோம். தட் இஸ் வாட் இஸ் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா எல்லாமே ஐடென்டி ஃபங்க்ஷன் தான். நீங்க சிம்பிளி பண்ணீங்கன்னா இது என்னன்னா ஜஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி தான் வரப்போகுது, வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம ஜியும் ஐடென்டி ஃபங்க்ஷன் தான். ஆனா இப்போ கிடைச்சது என்னது ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. அது வந்து அங்க இருக்குமா? அங்க இருக்கணும்னா ஒரு பக்கம் க்ளோஸ்டு இன்னொரு பக்கம் ஓப்பனா இருக்கணும், இல்லைன்னா அதனுடைய யூனியன்ஸா இருக்கணும். இப்போ இந்த செட்டை வந்து சம் ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம், இந்த பக்கம் ஒரு க்ளோஸ்டு இந்த பக்கம் ஓப்பன், இந்த இருக்கிற மாதிரி டேர்ம்ஸினுடைய இதுவா எழுத முடியுமா? அப்படி எழுத முடிச்சுன்னா ஓகே ஓப்பன். ஏன்னா இது யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், அதனால ஓப்பன் ஏ கமா பி ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்க மாத்தான் போவேன், அப்படியே வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்க எடுக்கிறத நான் என்ன எடுக்கிறேன்னாக்கா ஏ பிளஸ் 1/n எடுக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு இந்த செட்டு க்ளோஸ் ஓப்பனா செக் பண்ணணும். இப்போ ஏ பிளஸ் 1/n இது ஒரு நம்பர் கமா பி, இந்த பி வந்து ஓப்பன் வச்சுக்கிறேன். கண்டிப்பா இது வந்து லோயர் லிமிட் டோபாலஜில இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் க்ளோஸ்டா இருக்கு, ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கு. கண்டிப்பா இது வந்து லோயர் லிமிட் டோபாலஜி இருக்க ஒரு ஓப்பன் செட். அப்ப இது ஓப்பனா இருந்ததுன்னா யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன், அதனால இந்த சைடு இது ஃபுல்லாவே ஓப்பன். நான் இப்ப இது ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஏ கமா பி ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் திஸ் இன்டர்வல்ஸ் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் ஃபுல்லாவே ஓப்பன். ஏன்னா ஈச் செட் இஸ் ஓப்பன், அது எல்லாத்தையும் யூனியன் ஆர்பிட் யூனியனால ஓப்பன். therefore this is open in the lower limit topology. therefore inverse image of open set ஓப்பன் சொல்லிட்டேன். therefore this identity function is continuous. ஆனா டொமைன்ல என்ன டோபாலஜி இருக்கு? லோயர் லிமிட் டோபாலஜி இருக்கு. கோடொமைன்ல என்ன டோபாலஜி இருக்கு? யூஷுவல் டோபாலஜி. இப்போ நாம எய்ம் வந்து இது இந்த ஓப்பன் ஏ கமா பியை வந்து யூனியன் ஆஃப் இந்த இன்டர்வலுடைய வேற இங்க வந்து n வேரி பண்ணிட்டு இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்ல. அது எப்படின்றத பிக்சர் மூலம் சொல்லினா நீங்க ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரா லைன் ட்ரா பண்ணிட்டு ஸோ இது ரியல் லைன் வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த ரியல் லைன்ல நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் யாருனாக்கா ஏன்றது எங்கேயோ இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இப்போ சப்போஸ் இங்க ஏ இருக்குன்னு வச்சுங்க, இங்க பி இருக்குன்னு வச்சுங்க, ஓப்பன் பி தான். இப்போ இந்த இன்டர்வல்ஸ் நான் மார்க் பண்ண போறேன். எனது இந்த இன்டர்வல்ஸ் இருக்கு ஏ பிளஸ் 1/n இருக்குல்ல கமா பி. இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ n ஈக்குவல் டு 1னா என்ன இன்டர்வல் நம்மளுக்கு ஏ பிளஸ் 1 கமா பி ஓப்பன். அப்போ சப்போஸ் ஏ எங்க இருக்குன்னா ஏ பிளஸ் 1 இங்க இருக்குன்னு வச்சுங்க, ஏ பிளஸ் 1 இருக்கு. இந்த யூனியன் எடுத்துக்கிறேன், அதே பி தான். அடுத்த n ஈக்குவல் 2 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா ஏ பிளஸ் 1/2 கமா பி இந்த இன்டர்வல் கிடைக்கும். அது யாரு? இப்போ இது ஏ பிளஸ் 1னா இந்த வார்த்தை தான் ஏ பிளஸ் 1/2 இருக்கும், ஆஃப் கூட்டுறீங்க. அப்போ இந்த இன்டர்வல் ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் நான் பெருசாகவே வச்சுக்கிறேன் இந்த வார்த்தை ஏவை சிம்பி. ஏன்னா இப்போ அடுத்து நான் ஏ பிளஸ் 1/3 இங்கே வரப்போகுது, அந்த இன்டர்வல்ஸ் இது யூனியன் பண்ணுறேன். இப்போ ஏ பிளஸ் 1/4ன்றது இங்கே இருக்கும், இந்த இன்டர்வல்ஸ் நான் எடுத்துக்க போகிறோம். ஆனால் இந்த ஒரு லெஃப்ட் இன்டர்வல் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பி தான், இங்கே தான் வேரி ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ நீங்கள் எண்ணுக்கு வேல்யூ கொடுக்க இந்த மாதிரி நிறைய செட்ஸ் இன்டர்வல்ஸாக இருக்குது, எல்லாத்தையும் மார்க் பண்ணும்போது இப்படியே வந்துட்டு இருக்கும், அந்த கவர் பண்ணிகிட்டே வரும். அப்படியே கவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸாக்டா ஏ கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னாக்கா நம்மளுக்கு 1/n வந்து கன்வர்ஜஸ் டு 0 தான் தவிர இப்போ அப்போ ஏ பிளஸ் 1/n எங்க கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு பாருங்க. இது வந்து ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். அப்போ எக்ஸாக்டா ஏ வராது. எக்ஸாக்டா எப்போ ஏ வரும்? அந்த 1/n எக்ஸாக்டா 0 ஆனாதான் உங்களுக்கு ஏ வரும். ஆனா அந்த 1/n வந்து கன்வர்ஜஸ் டு 0 தான், அப்ரோச்சஸ் டு 0 தான் தவிர
நீங்க போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான். இப்ப எண்ணுக்கு வேல்யூ கொடுக்க இந்த 1/n வந்து அப்படியே வெரி க்ளோஸ் டு 0. அப்ப வெரி க்ளோஸ் டு 0னா இந்த a + 1/n வெரி க்ளோஸ் டு எங்க போகும்னா a கிட்ட போகும். a கிட்ட போய் ரீச் ஆகும்னா ஆனா ஆகாது. ஆனா ஏக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப எல்லாத்தையும் யூனியன் பண்ண போறீங்க. இந்த செட்டு அப்புறம் இந்த செட்டு இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் லெஃப்ட் ஃபிக்ஸ்டு பி. இப்ப இது பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா கரண்டிவா எதை நோக்கி போகுது? ஏ நோக்கி தான் போகுது. அப்ப ஓப்பன் ஏ. ஏன்னா ஏவை கிடைக்காது, ஏவை ரீச் பண்ணாது, ஆனா ஏவை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஓப்பன் ஏ கமா பி வந்து யூனியன் ஆஃப் த லோயர் லிமிட்ல இருக்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட்ஸோட யூனியனா எழுதியாச்சு. நம்மளுக்கு தெரியும் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், therefore ஓப்பன் ஏ கமா பி இஸ் ஓப்பன் இன் லோயர் லிமிட் டோபாலஜி. அப்ப இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் ஃப்ரம் லோயர் லிமிட் டோபாலஜி டு யூசுவல் டோபாலஜி இஸ் கண்டினியூஸ். Therefore this G is continuous function. ஆனா அதே ஐடென்டி ஃபங்க்ஷன் தான் நீங்க டொமைன்ல யூசுவல் டோபாலஜியும் கோடொமைன்ல வந்து லோயர் லிமிட் டோபாலஜியும் வச்சீங்கன்னா அது வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் வந்து எதை டிசைட் பண்ணுதுனாக்கா டொமைன்லேயும் கோடொமைன்லையும் இருக்கிற டோபாலஜி டிசைட் பண்ணி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையான்றதை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரலாக வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. அது டிபெண்டிங் அப்பான் டோபாலஜிஸ் ஆஃப் டொமைன் அண்ட் கோடொமைன். ஓகேங்களா? நாம் ஐடென்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம ரியல் அனாலிசிஸ் ப்ரூவ் பண்ணுறோமே அப்படின்னாக்கா அங்கே வந்து டொமைன்லையும் யூசுவல் டோபாலஜி தான் வச்சிருப்பீங்க, கோடொமைன்லையும் யூசுவல் டோபாலஜி தான் வச்சிருப்பீங்க. நம்ம ரியல் அனாலிசிஸ் படிக்கிறது ஃபுல்லாகவே யூசுவல் டோபாலஜி மட்டும் தான், அங்கே வேற எந்த டோபாலஜியும் கிடையாது. அங்கே டோபாலஜின்னு சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் ஓப்பன் ஏ கமா பி இஸ் ஓப்பன் செட்னு வச்சுக்கோம், அவ்வளோதான். இல்லைன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் டி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். வர அங்கே மற்ற டோபாலஜிலாம் பேசவே மாட்டோம். ரியல் அனாலிசிஸ்ல லோயர் லிமிட் டோபாலஜி, கோஃபைனைட் டோபாலஜி எதுவுமே பேச மாட்டோம். அதனால அங்கே எல்லாமே நடக்குது. ஐடென்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் நடக்குது, ஆஸ்டா ஸ்பேஸ் நடக்குது. அதாவது எந்த 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் 2 டிசைன்ட் ஓப்பன் செட் கண்டுபிடிக்கலாம். எல்லா ஃபைனைட் செட்டும் வந்து க்ளோஸ்டு செட்டு. ஏன்னாக்கா அங்கே வந்து யூசுவல் டோபாலஜி வச்சுக்கிறீங்க. யூசுவல் டோபாலஜி வந்து ஆஸ்டா ஸ்பேஸு எல்லாமே நடக்கும். அதனால அங்கே கேள்வி கேட்க மாட்டோம். இங்கே வந்து முதல்ல என்ன ஐடென்டி ஃபங்க்ஷன் அங்கே கண்டினியூஸ் சொல்றீங்க, கண்டினியூஸ் இல்லைன்னா அங்கே வந்து கண்டினியூஸ் யார் சொல்றாங்கன்னா டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் சேமா வச்சுக்கிறாங்க டோபாலஜியை. இங்கே நான் டோபாலஜியை மாற்றி கொடுத்ததால சில ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் வருது, சில இதில் வந்து ஐடென்டி வந்து கண்டினியூஸாக வர மாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டொமைனில் இருக்க டோபாலஜி கோடொமைனில் இருக்க டோபாலஜி பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்றதை நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேட் தியரமாக சொல்லிடுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னா எந்தெந்த வழியில் நம்ம வந்து கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற தியரத்தை சொல்லிடுவோம். ஓகே, ஸோ தியரம். ஸோ அகைன் தேர் ஆர் 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ஒய். 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்கு. டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாலே எக்ஸ்ல ஒரு டோபாலஜி இருக்கு, ஒய்லையும் ஒரு டோபாலஜி இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இப்போ இந்த எஃப் வந்து கண்டினியூஸா இல்லையா? த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா ஒன்று அசியூம் பண்ணிட்டா இன்னொன்று ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? எஃப் இஸ் கண்டினியூஸ். எஃப் இஸ் கண்டினியூஸ் implies that second என்ன சொல்றாங்க? every subset for every subset A of X such that f of A closure பார்த்தீங்களா, இது subset of f of A whole closure. இது நடக்கும். இது ஒரு கண்டிஷன். இதை சொன்னாலே போதும், எல்லா சப்செட் டொமைன்ல இருக்க எல்லா சப்செட்டுக்கும் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ ஹோல் க்ளோஷர் இருந்தால் தென் வி சே எஃப் இஸ் கண்டினியூஸ். இது ஒரு டெஃபினிஷன். ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளோஷர் வச்சு சொல்றது. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னாக்கா, அதை நம்ம சொல்ற மாதிரி க்ளோஸ் செட், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட். கோடொமைன்ல ஒரு க்ளோஸ் செட் எடுக்கிறோம். தட் இஸ் ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட், எவ்ரி க்ளோஸ்டு செட் B in codomain Y, the set inverse image, the set F inverse of B is closed in domain. நம்ம ஓப்பன் செட்ல தான் டெஃபினிஷன் ஸ்டேட் பண்ணோம். this is also true for closed set, closed in X. ஓகே, இது தேர்டு. இது 3 எல்லாமே ஈக்குவலண்ட்.
ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்ன்னு சொல்றோம். அப்புறம்னா எல்லா பாயிண்ட்டுக்கும். ஸோ ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ், ஓகே, அண்ட் எவ்ரி ஓப்பன் செட் அண்ட் ஈச் நெய்பர்ஹுட் v of f of x, comma, there is a neighborhood. So there is a neighborhood u of x such that f of u contained in v. அதாவது என்னன்னா, இது வந்து சிம்பிளா ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ், இந்த ஒரு ஃபங்க்ஷன் f is continuous at a point x. ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ நான் சிம்பிளா டயக்ராம் வச்சு சொல்லிக்குமே. இப்போ இது எக்ஸ்ன்ற செட்டு, இது ஒய்ன்ற செட்டு, we have a function f. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் நம்ம சொல்லணும்னா என்னன்னு அர்த்தம்னா, இப்போ எக்ஸுங்கிறதுனா கண்டிப்பா இது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எங்கே இருக்கும். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் கண்டிப்பா இங்க ஒரு எலமெண்ட்டை நம்ம அசைன் பண்ணியிருப்போம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ எந்த ஒரு நெய்பர்ஹுட் வி எஃப் ஆஃப் எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்கிற மாதிரி எடுத்தாலும், கோடொமைன்ல எங்க அதான் சொல்றேங்க, கோடொமைன்ல எந்த ஒரு ஓப்பன் செட் ஆர் நெய்பர்ஹுட் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆலும் we can find a open set here containing x. எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி நம்மளால ஒரு ஓப்பன் செட் யூன்னு கண்டுபிடிக்க முடியும். சச் தட் இந்த எஃப் ஆஃப் யூனுடைய இமேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள போய் வந்துடும், இந்த செட்டுக்குள்ள வந்துடும். தட் இஸ் இந்த எஃப் ஆஃப் யூ வந்து அந்த வின்ற ஓப்பன் செட்டுக்குள்ள போய் விழுந்துடும். அப்படி விழுந்துச்சுன்னா we say f is continuous at x. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா f is continuous at x. f is continuous at the point x in x. இதே இது எல்லா பாயிண்ட்டுக்கு நடந்ததுன்னா அதான் இங்க சொல்றது, அதை f is continuous சொல்றோம். ஸோ ஃபார் எவ்ரி பாயிண்ட்டுக்கு அது நடந்ததுன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் சொல்றோம். கோடொமைன்ல எஃப் ஆஃப் எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்க எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் டொமைன்ல ஒரு ஓப்பன் செட் எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். சச் தட் அந்த டொமைன்ல கண்டுபிடிச்ச எஃப் ஓப்பன் செட் இமேஜ் வந்து டொமைன்ல இருக்க ஓப்பன் செட்டுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்ததுன்னா we say f is continuous at a point x. இது வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் நடந்ததுன்னா then we say f is continuous. அதுதான் வந்து ஃபோர்த் கண்டிஷன். எல்லா பாயிண்ட்டுக்கும் for if you take any point x in x and if you take any neighborhood v of f of x, there is a neighborhood u of x டொமைன்ல such that f of u வந்து uல கண்டெயின். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸனுடைய ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதை நம்ம வந்து டீடைலா ப்ரூவ் பண்ண போறது கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா ஹோமியோமார்பிசம். அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி குரூப் தியரியில் வந்து 2 குரூப் ஐசோமார்பிசம் சொல்கிறோமோ, ஐசோமார்பிசம் எப்போ சொல்லுவோம், 2 தடவை பைஜெக்ஷன் இருக்கணும், அப்புறம் ஹோமோமார்பிசம் இருக்கணும். அப்போனா ஒன்ஸ் 2 குரூப்ஸ் வந்து ஐசோமார்பிசம்னா 2 குரூப்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும். இது சைக்ளிக் குரூப்னா அந்த குரூப் சைக்ளிக் குரூப், இது எப்ளியன்னா அது எப்ளியன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெசர்வ் பண்ணும் ஐசோமார்பிசம்னா. ஸோ அதே மாதிரி இங்கே 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து எப்போ ஹோமியோமார்பிசம் இல்லை ஹோமியோமார்பிசம். ஸோ அதை நம்ம எழுதிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது ஹோமியோமார்பிசம். ஸோ எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா we have a function. So suppose 2 topology space இருக்கு, x னு ஒரு topology space, y னு ஒரு topology space இருக்கு. Suppose we have function f from x to y. இது வந்து பைஜெக்ஷனா இருக்குன்னு வச்சுங்க. இந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனை எப்போ வந்து ஹோமியோமார்பிக் இல்லைன்னா ஹோமியோமார்பிசம் எப்போ சொல்லணும்னாக்கா இதோட இன்வர்ஸ், ஏன்னா பைஜெக்ஷனால இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் f இன்வர்ஸ். அது கோடொமைனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டொமைன் வந்து கோடொமைன் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இந்த 2 ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ எஃப் அண்டு எஃப் இன்வர்ஸ் ஆர் கண்டினியூஸ். அப்படி இருந்ததுன்னா then we say f is homeomorphism. f is homeomorphism. ஓகே, ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் எஃப் வந்து எப்போ ஹோமியோமார்பிசம் சொல்றோம்னாக்கா அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும்
அந்த கொடுத்த எஃப்பும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப்பும் எஃப் இன்வர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். அது இல்லாமல் எஃப் வந்து பைஜெக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இன்வெர்ஸ் கிடைக்கும். அப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப்பும் அதோட இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருந்ததுன்னா தென் வி சே எஃப் இஸ் ஹோமியோமார்பிசம். ஸோ சப்போஸ் ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து ஹோமியோமார்பிக்னு எப்போ சொல்கிறேன்னாக்கா அந்த ரெண்டு டோபாலஜிக்கு நடுவில் ஒரு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதான் ஹோமியோமார்பிக்னா. ஸோ அது என்ன டெஃபினிஷன் ஆகும்? வி சே எக்ஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஹோமியோமார்பிக். ஹோமியோமார்பிக் எப்போ ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஹோமியோமார்பிக் சொல்றேனாக்கா if there is a homomorphism between x and y. If there is a homeomorphism from x to y. x y க்கு நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் f கிடைச்சி அது வந்து இன்வெர்ஸ் இமேஜும் கண்டினியூஸ். இன்வெர்ஸ் வந்து x to y. ஓகே, ஸோ இதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் ஹோமியோமார்பிசம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்போ ஹோமியோமார்பிசம் சொல்றேன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஹோமியோமார்பிசம் சொல்ல போகிறோம். மற்ற ஃபங்க்ஷன் சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக பைஜெக்ஷன் இருக்கணும். அது எப்போ சொல்றேன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனும் அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமியோமார்பிசம் ஆகிடும். ஓப்பன் மேப்னா நான் சொல்லிட்டேன். ஓப்பன் மேப்னா என்ன? ஸோ எ ஃபங்க்ஷன் சப்போஸ் அடுத்த டெஃபினிஷன் நோட்டாக கூட எழுதிங்க. ஸோ ஓப்பன் மேப் சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இந்த மேப் வந்து ஓப்பன் மேப்னு எப்போ சொல்றேனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ், அதோட டொமைனில் ஒரு ஓப்பன் செட் தான் அதனுடைய இமேஜும் ஓப்பன் செட் இருக்கும். ஸோ இஃப் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் implies then f of u is open in y. டொமைனில் ஒரு ஓப்பன் செட் தான் அதனுடைய இமேஜும் ஓப்பன் செட்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் மேப் சொல்கிறோம். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஓப்பன் செட். டொமைனில் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஓப்பனின் கோடொமைனாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் மேப்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஹோமியோமார்பிசத்துக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள். ஸோ ஹோமியோமார்பிசம் டிஃபைன் பண்ணால் ரெண்டு டோபாலஜி வேணும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேனாக்கா எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஆர் டு ஆர் டிஃபைன் பண்ண போகிறேன். ஆர் வந்து யூஷுவல் டோபாலஜி வச்சுக்கிறேன், இங்கேயும் யூஷுவல் டோபாலஜி வச்சுக்கிறேன். டொமைனில் கோடொமைனில் எதுவுமே நான் சொல்லலைன்னா டோபாலஜி சொல்லலை அப்படின்னாக்கா அங்கே யூஷுவல் டோபாலஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 டிஃபைன் பண்ணுறேன். 3x + 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஓகேவா? இதனுடைய இன்வெர்ஸ் யாரு? அப்போ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் 3x + 1 வந்து சப்போஸ் ஒய்னு வச்சுட்டு நம்ம எக்ஸ் சால்வ் பண்ணோம், அவ்வளோதான். therefore 3x = y - 1. therefore x = 1/3 × y - 1. so therefore the f inverse is again is a function from r to r defined by அதே x னு வைக்கூடாது, வேற வேரியபிள் y னு வச்சுங்க. f inverse of y = 1/3 × 1 - 1. ஸோ இதான் இப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஆமாம், இது ஜஸ்ட் ஒரு பாலினாமியல் தான் இன் எக்ஸ், therefore இஸ் கண்டினியூஸ். இதுவும் இஸ் எ பாலினாமியல் இன் ஒய். அதாவது இப்போ 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளோதான். இதுவும் கண்டினியூஸ். therefore both இதுவும் கண்டினியூஸ் and this function f is bijection. therefore this is a homeomorphism. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் நிறைய தியரம்ஸ் இருக்கு. ஈஸியாக வந்து ஒரு ரெண்டு டாபாலஜி ஸ்பேஸ் வந்து ஹோமியோமார்பிக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சில தியரம்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எந்தெந்த மாதிரிலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டாபாலஜி ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னாக்கா கோடொமைனில் ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டொமைனுக்கு எல்லாமே வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் மேப் ஆகிற மாதிரி வச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்றேன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். construction of continuous functions. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், நான் ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒரு 3 டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன்.
ஸோ வி ஹவ் 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், 3 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், எக்ஸ்னு ஒரு டோபாலஜி, ஒய்னு ஒரு டோபாலஜி, இசட்னு ஒரு 3 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். தெர் ஆர் 3 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு நடுவில் நான் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா அது எப்படி சொல்றேன், எக்ஸ்ல இருந்து ஒய்க்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு இல்லை எக்ஸ்ல இருந்து இசட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். அது ஏதோ ஒன்று, 2 டோபாலஜி நடுவில். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா இங்க கோடோமைல ஒரு எலமெண்ட் ஒய் நாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே அங்கே மேப் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். அந்த ஒய் நாட்னு ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகே, எங்க ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஒய் நாட் இன் கோடொமைன் அண்ட் தென் மேப்ஸ் எவ்ரி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டொமைன் டு கோடொமைன் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஒய் நாட். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் நீங்க ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன் எப்படி இது ப்ரூவ் பண்றது கண்டினியூஸ் அப்படின்னா, நம்ம டெஃபினிஷன் அது எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு ஓப்பன் செட் வந்து வின்னு எடுங்களேன். அப்போ சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். வி இஸ் ஏ ஓப்பன் செட் இந்த டோபாலஜி ஆன் ஒய். இப்போ இந்த எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஸோ அப்போ இதில் 2 கேஸ் இருக்கு. என்னன்னாக்கா இந்த வில வந்து இந்த ஒய் நாட் இருக்குமா இருக்காதா. இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸு, இது ஒய். இந்த ஒய்ல தான் சப்போஸ் வின்னு ஒரு ஓப்பன் சைடு எடுக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒய் நாட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 2 கேஸ் இருக்கு. ஒய் நாட் வந்து அவுட் சைடு வியா இருக்கலாம், இல்லைனா இன்சைடு வியா இருக்கலாம். தட்ஃபோர் 2 கேசஸ் இருக்கு. சப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அந்த ஒய் நாட் வந்து உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஓப்பன் செட் இருக்கும், அந்த ஓப்பன் செட்டுக்குள்ள ஒய் நாட் இருக்கு. ஸோ இப்போ வாட் இஸ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி. ஸோ அப்போ என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்க இருக்கணும், அந்த வில இருக்கும். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் இன்வெர்ஸ் இமேஜ். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒய் நாட் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒய் நாட் பிலாங்ஸ் டு வி. ஸோ அப்போ இது என்ன வந்துன்னா ஃபுல் எக்ஸ்னே வந்துடும். ஏன்னா எல்லா எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கு, ஏன்னா இந்த ஒய் நாட் தான் மேப் ஆகுது. ஸோ அப்போ டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அந்த இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ இது நம்மளுக்கு என்ன தெரியும், கேபிட்டல் எக்ஸ் இந்த ஹோல் செட் வந்து ஓப்பன் இன் டொமைன் தெரியும். ஸோ அப்போ இன்வெர்ஸ் இமேஜ் ஓப்பன் செட் ஓப்பன் எந்த கேஸ்னாக்கா இஃப் அந்த ஒய் நாட் வந்து வில இருந்ததுன்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்துருச்சு. ஸோ அதே வி தான், ஆனால் ஒய் நாட் வந்து இல்லை அந்த வில அவுட் சைடில் இருக்குன்னா அந்த டைம்ல வந்து அதனோட இன்வெர்ஸ் இமேஜ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வியும் ஓப்பனா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அகைன் இது என்ன வரும் உங்களுக்குனாக்கா, பை த டெஃபினிஷன் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி. ஸோ எந்த மாதிரி எக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வில இருக்கணும். பட் பை த டெஃபினிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னா ஒய் நாட் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் ஒய் நாட், ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம், ஒய் நாட் பிலாங்ஸ் டு வின்னு வரும். பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஒய் நாட் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு வி. therefore this is nothing but empty set. நம்மளுக்கு தெரியும் எம்டி செட் ஓப்பன் செட்னு தெரியும். therefore this is open in x. ஸோ அப்போ கோடொமைல எந்த ஒரு ஓப்பன் செட் இருந்தாலும் அது இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அண்டர் த ஃபங்க்ஷன் f of x equal to the constant function. Therefore constant function is always continuous function from any topological space to any topological space. அங்கே வந்து டோபாலஜி வந்து எந்த ரோலும் பண்ண போகிறது கிடையாது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இது ஒன் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து வேற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ளூஷன். சப்போஸ் செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்ல போறோம்னாக்கா, சப்போஸ் அதுக்கு பேர் வந்து இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இன்க்ளூஷன். சப்போஸ் சின்ன செட்டுக்கு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதாவது பெரிய செட்டுக்கு வந்து சின்ன செட்டுக்கு சொல்லலாம். சப்போஸ் இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்க, தென் ஜேன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எங்கன்னா ஏல இருந்து சின்ன செட்ல இருந்து அதனுடைய பிக்கர் செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் தான், தட் இஸ் ஜே ஆஃப் எக்ஸ் கோஸ் டு இல்லை ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு த கேபிட்டல் ஏ. இது எங்கே போகுதுனாக்கா ஏக்கே போகுது. இதுதான் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. இன்க்ளூஷன்னா சப்செட்ல இருந்து பெரிய செட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன் பேர் தான் வந்து இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. இதை வந்து அதான் இன்க்ளூஷனா இங்கே கிட்டத்தட்ட ஐடென்டி ஃபங்க்ஷன் தான். ஆனால் ஐடென்டி ஃபங்க்ஷன் யூஸ்வலாக நம்ம டொமைன் கோடொமைன் சேமாக சொல்லுவோம். ஆனால் இப்போ டொமைன் வந்து இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைனா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து நம்ம இன்க்ளூஷன் சொல்லுவோம். இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, தேர்டு வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். காம்போசிஷன். சப்போஸ் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இருக்கு எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு, அண்ட் ஜின்னு அனதர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் டு
some other topological space z னு இருந்துச்சுன்னா then the composition G composite F is a function from x to z. x ல இருந்து z க்கு continuous function. So இது continuous function, இது ஒரு continuous function, composition also a continuous function. இது ஒரு construction. ரெண்டு continuous function கொடுத்தா இன்னொரு continuous function நம்மளால கண்டுபிடிக்க முடியும் composite. ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று ரெக்ஸிஷன். ஸோ பெரிய செட்டுல இருந்து டிஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஃபோர்த் ஒன்று, சப்போஸ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுங்க, அண்ட் வி ஹவ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் டு ஒய். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு புது ஃபங்க்ஷன் ஒன்று வேணும். அது எங்கேருந்து எங்கனாக்கா ஏலேருந்து வேணும். சின்ன செட்லேருந்து அதே கோடொமைன் ஒய் தான், ஆனால் ஏன்றது யார்? எக்ஸோட சப்செட். இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க? எஃப் ரெஸ்ட்ரிக்டட் டு ஏ. இந்த எஃப் வந்து ஏக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், டொமைனை வந்து குறைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் த டொமைன். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ரெஸ்ட்ரிக்டிங் த ஃபங்க்ஷன் இல்லை த டொமைன். டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். பெருசுலேருந்து சின்னதுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட டொமைன் வந்து பெருசு ஏதோ எக்ஸ்ன்னு இருக்குன்னா அதோட சப்செட்டுக்கு நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் எக்ஸ்பேண்டிங் த ரேஞ்ச். இந்த கோடொமைனுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சுருக்கலாம். இல்லைனா வந்து இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனா, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு இசட்னு இருக்கு. இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இது ஆன் டுவா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ரேஞ்ச் எஃப் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இருப்பீங்களா, திஸ் இஸ் சப்செட் ஆஃப் இசட் ஆக்சுவலா. ஏன்னா ரேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கோடொமைனுக்கு புது ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணலாம். எங்கேருந்து எங்கனாக்கா எக்ஸ்லேருந்து இந்த ரேஞ்சுக்கு டிஃபைன் பண்ணலாம். இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் இசட்டை விட பெருசாக ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இசட்டே கண்டெயின் பண்ணியிருக்குமே டபிள்யூன்னு ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் இருந்தனாக்கா, தென் வி கேன் எக்ஸ்டெண்ட் த நியூ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு டபிள்யூக்குன்னு நம்மளால ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ கோடொமைனை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எந்தெந்த இதில் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம டோபாலஜி ஸ்பேஸில் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஃபைனலாக வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் பேஸ்டிங் லம்மாவை மட்டும் நான் ஸ்டேட் பண்ணி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்டிங் லம்மா ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து அதை ரெண்டுத்தையும் ஒட்டி புதுசாக ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரப்போது, அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட அதான் மீனிங். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த தியரத்துக்கு ஒரு பேர் வந்து த பேஸ்டிங் லம்மா. பேஸ்டிங் லெம்மா. ஸோ இது என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் லெட் த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஏ யூனியன் பி அந்த மாதிரி எழுதுறோம். வேர் ஏவும் பி வந்து க்ளோஸ்டு செட், வேர் ஏ அண்ட் பி ஆர் க்ளோஸ்டு. சப்போஸ் எக்ஸை வந்து யூனியன் ஆஃப் டூ க்ளோஸ்டு செட்ஸாக எழுதணும்னு வச்சுங்களேன். டிஜாயிண்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டியாக கூட இருக்கலாம். ஸோ க்ளோஸ்டு செட்ஸ் இன் எக்ஸ். எக்ஸில் ரெண்டு க்ளோஸ் செட் எடுத்து யூனியன் மாதிரி எக்ஸ் இருந்ததுன்னா, அண்ட் சப்போஸ் வி ஹவ் டூ ஃபங்க்ஷன், லேட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய், சம் டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஜின்னு அனதர் ஃபங்க்ஷன் இருக்கு. எங்கன்னா பியிலிருந்து அதே டாபாலஜி ஒய்க்கு இருக்கு. ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஃப்பும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜியும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வச்சு டொமைன் எக்ஸா இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா, தென் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இது ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். ஸோ லெட் எஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃப்ரம் ஏ டு ஒய், ஜி இஸ் ஏ கண்டினியூஸ் ஃப்ரம் பி டு ஒய். இந்த எஃப்பும் ஜியும் வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பியில் ஈக்குவலாக இருக்கு. தட் இஸ் இஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும் எங்கனாக்கா ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்ததுனால தென் we can extend or we can define new function from x to y. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா then combine f and g, we give a function, continuous function h from then
ஹெச் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யை டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணுறது? அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் வந்து ஏல இருந்ததுனாக்கா we can define f of a, சரி f of x. எப்பனாக்கா இஃப் அந்த எக்ஸ் வந்து ஏல இருந்ததுனாக்கா, சப்போஸ் அந்த எக்ஸ் வந்து பியில் இருந்ததுனாக்கா அந்த ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணாக்கா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். இஃப் எப்பனாக்கா எக்ஸ் வந்து பியில் இருந்ததுனாக்கா. இப்போ ரெண்டுத்துல சேமாக இருந்தால் ரெண்டு சேம் வேல்யூ எடுத்துக்க போதும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஒரு ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுனாக்கா அதை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணுறோம். அப்போ பேஸ் பண்ணுறது பாயிண்ட் எங்கே வருதுன்னா அந்த இன்டர்செக்ஷனை வச்சு தான் இப்போ பேஸ் பண்ணுறோம். இந்த எஃப்க்கும் ஜியும் வந்து அந்த இன்டர்செக்ஷன் வந்து காமனாக இருந்ததுனாக்கா then we can define new function from the x to y. அதுவும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து பேஸ்டிங் லெம்மா. ஸோ பேஸ்டிங் லெம்மாக்கு முக்கியமான இது என்னன்னாக்கா அந்த கிவன் செட்டை வந்து யூனியன் ஆஃப் டூ க்ளோஸ் செட்டாக இருந்து அண்ட் வி ஹவ் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to y and then b to y னா and then இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இன்டர்செக்ஷனில் காமனாக வேல்யூஸ் எடுத்துச்சுன்னா then we can define new function from the bigger set x, the whole set x to y defined by. அப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம ரெண்டு இதுனா எழுதியிருக்கோம், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இங்கே இதில் பாயிண்ட் எக்ஸ்னு ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் வந்து ஏல இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் வந்து பியில் இருக்கும், ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து ஏல இருந்துச்சுன்னா அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் எக்ஸ் வந்து பியில் இருந்ததுனாக்கா ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். இதை வந்து கண்டினியூஸ்லி ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேஸ்டிங்லாமா. ஸோ இதோட இருக்கட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராடக்ட் டாபாலஜி, நம்ம இது வரைக்கும் ப்ராடக்ட் டாபாலஜி வந்து ரெண்டு செட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல தான் ப்ராடக்ட் டாபாலஜி டிஃபைன் பண்ணோம். சப்போஸ் அந்த ரெண்டு செட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், ஜெனரலைஸ் பண்ண போகிறோம். என் செட்ஸு என் வரைக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம், இல்லைனா இன்ஃபைனைட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். அங்கே வந்து டாபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் டாபாலஜி. அங்கே வந்து அந்த ப்ராடக்ட் டாபாலஜி ஒன்று இருக்குது. அப்புறம் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து பாக்ஸ் டாபாலஜின்னு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா, எப்போ பாக்ஸ் டாபாலஜியும் ப்ராடக்ட் டாபாலஜியும் ஈக்குவல் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ.